Hi friends, welcome to Conquest Hindi News Analysis dated 5th August 2020. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா H1B விசாவை சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த ஆர்டிக்கலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி H1B விசா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் அ நான் இமிகிரண்ட் விசா அப்படின்னு சொல்றாங்க. விசா அப்படிங்கிறது ஒரு பெர்மிட் லெட்டர் மாதிரி நீங்க இன்னொரு கண்ட்ரிக்குள்ள போறதுக்கு. இந்த விசாஸ் வந்துட்டு இட் இஸ் லிட்டரலி டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் இமிகிரண்ட் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பெர்மனண்டா போய் அந்த கண்ட்ரில செட்டில் ஆக போறாங்கன்னா அதுக்கு யூ நீட் இமிகிரண்ட் விசா. இல்ல டெம்பரவரியா தான் போறோம் அப்படின்னு வரும்போது நான் இமிகிரண்ட் விசாஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. யூஎஸ் இந்த ரெண்டு டைப் ஆஃப் விசாஸ்மே ப்ரொவைட் பண்றாங்க. அதுல இந்த நான் இமிகிரண்ட் விசால ஒன் ஆஃப் தி டைப் ஆஃப் விசா இஸ் H1B விசா. இந்த விசாவை யூஸ் பண்ணி யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி டெம்பரவரியா வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பர்சனை எம்ப்ளாய் பண்ணிக்கலாம், வேலைக்கு சேர்த்துக்கலாம். ஆனா இதுல ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்சன் ஒருத்தர் எம்ப்ளாய் பண்றாருல அவருக்கு ஸ்பெஷல் ஆக்குபேஷன்ஸ்ல ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருக்கணும். பிளஸ் அப்படி இல்லையா he should have a bachelor degree plus equivalent ஒரு work experience இருக்கக்கூடிய ஒரு person in terms of information technology, finance, accounting, architecture, engineering இந்த மாதிரி நிறைய fieldsல ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருக்கிறவங்களை ரெக்ரூட் பண்ணிக்கலாம் யூஎஸ் கம்பெனி அப்படிங்கிற மாதிரி. ஸோ இட் இஸ் லிட்டரலி அ ஒர்க் விசா. சரி, ஆனா இந்த ஒர்க் விசா வாங்குறதுக்கு நீங்க வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்ல இருக்க ஒரு எம்ப்ளாயர் நான் இவரை ஸ்பான்சர் பண்றேன் அப்படின்னு சொன்னால் மட்டுமே H1B விசாவை அவைல் பண்ண முடியும். ஏற்கனவே நம்ம H1B விசா பேன் பண்ணியிருந்ததை பத்தி ஒரு கம்ப்ளீட் வீடியோ போட்டிருக்கோம். அதுல யூஎஸ்ல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் விசாஸ் இருக்கு அப்படிங்கறதும் போட்டிருக்கோம். சோ அந்த வீடியோ வந்துட்டு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர் கிளாரிட்டியா தெரியும். சரி, அப்ப இந்த H1B விசால ஒருத்தருக்கு பெனிஃபிட்ஸ் வருதுன்னா என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அப்படின்னா he can obtain a social security number. இந்தியாவும் இதே மாதிரி ஒரு social security number கொண்டு வரணும் for all these migrant workers கொண்டு வரணும் அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. செகண்ட், இவர் வந்துட்டு ஸ்டேட் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிக்கலாம், பேங்க் அக்கவுண்ட் யூஎஸ்ல ஓபன் பண்ணிக்கலாம், ஒரு காரை வாங்கவும் செய்யலாம், ரெண்டுக்கும் எடுக்கலாம். பிளஸ் he can also own a property and ஒரு ப்ராப்பர்ட்டியை ரெண்டும் எடுத்துக்கலாம். சரி, இதோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 வருஷத்துக்கு தான் இந்த H1B விசா வந்துட்டு அப்ளிகபிள். இனிஷியலா வந்துட்டு 3 வருஷத்துக்கு மட்டும்தான் அப்ளிகபிளா இருந்தது. அது அப்புறமாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா 6 வருஷத்துக்கு அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அப்ப 6 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ரிவைவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3 வருஷம் தான். 3 வருஷத்தோட அடிஷனலா நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி மிச்சம் 3 வருஷம் 6 வருஷம் வாங்கிக்கலாம். அப்ப நீங்க திருப்பி பண்ணணும்னா திருப்பி என்ன பண்ணணும், ரிவைவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான கண்டிஷன்ஸ். இந்த H1B விசாஸ்ல சில பேருக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா H1B விசா வச்சிருந்தாங்கன்னா அவங்களால கிரீன் கார்டு வாங்கிட முடியுமா அப்படிங்கிறது. எஸ், H1B விசால போகக்கூடிய ஒருத்தர்னால கிரீன் கார்டு வாங்க முடியும். கிரீன் கார்டு இஸ் டிஃபரெண்ட், சிட்டிசன்ஷிப் ஆஃப் யூஎஸ் இஸ் டிஃபரெண்ட். ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. கிரீன் கார்டு வாங்கினாலே அவங்க சிட்டிசன் ஆஃப் யூஎஸ் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. இந்த H1B விசா இஸ் ஹேவிங் இட்ஸ் அ டூயல் இன்டென்ட் விசா. ரெண்டு, ஒன்னு என்ன அப்படின்னா ஒர்க் பண்றதுக்கு. செகண்ட், இது இவங்களை என்னவா ஆக்கும் அப்படின்னா பெர்மனன்ட் ரெசிடென்சி, பெர்மனண்டா யூஎஸ்ல இருந்து நீங்க வேலை பார்க்கறதுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அந்த பெர்மனன்ட் ரெசிடென்சியை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கிரீன் கார்டு. இந்த கிரீன் கார்டு யாருக்கு தருவாங்கன்னா நான் சிட்டிசன்ஸ் ஆஃப் யூஎஸ்க்கு தருவாங்க. ஸோ நான் சிட்டிசன் டு பெர்மனன்ட்லி லிவ் அண்ட் ஒர்க் இன் யூஎஸ். H1B விசால நீங்க அடிக்கடி ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, ஆனா கிரீன் கார்டு பெர்மிட் வாங்கிட்டீங்கன்னா நீங்க ரெனியூ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. பிளஸ் நீங்க கண்ட்ரிக்குள்ள உள்ள வந்துட்டும் போயிட்டும் இருக்கலாம். பிளஸ் நீங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனில எம்ப்ளாய் ஆறதுக்கு எந்த ஒரு எம்ப்ளாயரும் ஸ்பான்சர் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த H1B விசாவை நிறைய வந்துட்டு இந்தியன்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்ப இந்த இந்தியன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற எதுக்காக இந்தியால இருந்து எல்லாரும் அங்க எம்ப்ளாய்மெண்ட் யூஎஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்தியன் லேபர் இஸ் a cheap labor. நம்ம 24 நேரமும் உட்கார்ந்து வேலை பாரு அப்படின்னு சொன்னா நம்ம ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் வேலை பார்ப்பாங்க. whereas US, UK இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் 6 o'clock 7 o'clock மேல வேலையில் இருந்தா கூட ரொம்ப நேரம் அவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி பண்ண மாட்டாங்க. சீப் லேபர் பிளஸ் யூ டூ சோ மச் ஆஃப் ஒர்க் ஆல்சோ. சோ அப்ப யார் யாரெல்லாம் ஃபாரின் born சயின்டிஸ்டோ நீங்க சீப் லேபருங்கிறதுனால தானே எடுக்கிறீங்க. அப்ப H1B விசாக்குள்ள வரவங்களுக்கு நீங்க சேலரி மினிமம் ஆனுவல் வேஜஸே $150,000 இருந்து $250,000 வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வெளியில இருந்து எடுக்கக்கூடிய லேபர் எப்படி ஆயிடுவாங்க, ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சில ப்ரொபோசல்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போதைக்கு வந்துட்டு இதை ரூலா கொண்டு வரவே இல்லை. சரி,
ஒருவேளை நீங்க H1B விசால போயிருக்காங்க. அவங்களுக்கு வேலை போயிடுச்சு. அந்த பர்ட்டிகுலர் எம்ப்ளாயர் கிட்ட இருந்து அவங்க வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா, யுஎஸ்ல இருக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் பி இன் யுஎஸ். ஆனா 60 நாள். இந்த 60 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணி ஆகணும்? வேலை வேற தேடி ஆகணும். அந்த எம்ப்ளாயர் உங்கள ஸ்பான்சர் பண்ணும் அப்படிங்க சரி. இன்னைக்கு என்ன நியூஸ்ல வந்திருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ட்ரம்ப் பார்ஸ் H1B விசா ஹோல்டர்ஸ் ஃப்ரம் ஃபெடரல் ஜாப்ஸ். அப்ப ஃபெடரல் ஜாப்ஸ்ல யார் வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா, H1B விசா ஹோல்டர்ஸ் வந்துட்டு வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே நமக்கு தெரியும் லாஸ்ட் ஜூன் மந்த் 23rd அன்னைக்கு தான் H1B விசாவை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு. H1B விசாவை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டாரு. இதோட சேர்ந்து இருக்கக்கூடிய H4 டிபெண்டன்ட் விசா, L1 விசாஸ் இது எல்லாத்தையுமே நான் டெம்பரவரியா சஸ்பெண்ட் பண்றேன் 2020 வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. விச் மீன்ஸ் தட் இது மூலியமா வெளியில இருந்து வரக்கூடிய ஃபாரினர்ஸ் வந்துட்டு உள்ள வர முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே யூஎஸ்ல வந்துட்டு H1B விசா வாங்கி ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, இவங்க இருக்கிற இந்த மாதிரி இருக்கக்கூடிய பீப்புள் எதுல வேலை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாருன்னா, ஃபெடரல் ஜாப்ஸ்ல வேலை பார்க்க கூடாதுன்னு சொல்றாரு. ஏன் திடீர்னு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபெடரலி ஓன்டு டெனிசி வேலி அத்தாரிட்டி, அதாவது கவர்மெண்ட் ஓன் பண்ணக்கூடிய ஒரு பர்ட்டிகுலர் அத்தாரிட்டி, டெனிசி வேலி அத்தாரிட்டி. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு சில வேலைகள் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த வேலையை வந்துட்டு நான் என்னோட ஒர்க் ஃபோர்ஸ் வச்சு பண்ண போறது கிடையாது. கிட்டத்தட்ட 20% ஆஃப் தி ஒர்க் விச் இஸ் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜியை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவுட் சோர்ஸ், தனக்கு பண்ண வேண்டிய வேலையை தான் பண்ணாம வெளியில ஒருத்தவங்க கிட்ட சொல்லி பண்ணி கொடுக்கறது. ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வெளியில போயிட்டு எங்களுக்கு வந்துட்டு ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்துட்டு கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி கொடுங்க யாராச்சும் ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல எங்களுக்கு புக் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, they are outsourcing ஏதோ ஒரு பர்ட்டிகுலர் வேலையை வெளியாட்கள் கொடுத்து வாங்கி பண்றதுக்கு பேர் தான் அவுட் சோர்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த டெனிசி வேலி அத்தாரிட்டி என்ன மாதிரியான அவுட்புட் வெளியில கொடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 20% ஆஃப் இந்த டெக்னாலஜி பேஸ்ட் ஜாப்ஸை வந்துட்டு நாங்க அவுட் சோர்ஸ் பண்ண போறோம். யார்கிட்ட இருந்து அவுட் சோர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஃபாரின்ல பேஸ் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ் கிட்ட இருந்து. அப்ப யூஎஸ்க்கு ஃபாரின் கம்பெனி யாரு? இந்தியா அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய விப்ரோ கம்பெனிக்கு இந்த ப்ராஜெக்ட் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப விப்ரோ வந்துட்டு ஏற்கனவே வந்துட்டு இருக்கக்கூடிய H1B விசா ஹோல்டரை வச்சு இந்த வேலையை என்ன பண்ணுவாரா? ஏன் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீப் லேபர் அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம ஆட்கள் வந்துட்டு கம்மியான வேலை பணத்துக்கு வந்துட்டு வேலை பார்ப்பாங்க. பிளஸ் ரொம்ப நேரமும் வேலை பார்ப்பாங்க. ஆனா அங்க சில மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ் இவ்வளோ வேஜஸ் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல விப்ரோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட ப்ராஃபிட்காக சீப் லேபர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்தியால இருந்து H1B விசா மூலியமா உள்ள கொண்டு வராங்க. இப்போதைக்கு இட் இஸ் பேண்ட். அப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய H1B விசாஸ் ஹோல்டர்ஸ் தானே இப்போதைக்கு வேலை பார்ப்பாங்க. அப்ப இது என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அப்ப இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்றதுக்கு யார தான் உள்ள கொண்டு வர முடியும்? அமெரிக்கன் டெக்னீஷியன்ஸ தான் உள்ள கொண்டு வர முடியுங்கிற சிச்சுவேஷன். அப்ப சீப் லேபரை காரணமா காட்டி நீங்க அமெரிக்கன்ஸோட ஹார்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட இருந்து நீங்க என்ன பண்றீங்க? எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ நீங்க பறிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் H1B விசா ஹோல்டர்ஸோ அவங்கெல்லாம் எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல வேலை பார்க்க முடியாது அப்படின்னா, இந்த மாதிரி ஃபெடரல் ஜாப், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காக பண்ணக்கூடிய ஜாப்ஸ்ல எல்லாம் நீங்க என்ன பண்ண முடியாது? வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷன். சரியா? அப்ப வேலை பார்க்க முடியல அப்படிங்கும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராஜெக்ட்ஸ் இவங்க கைக்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இவங்க கைக்கு வராது அப்படிங்கிற மாதிரி. அப்ப இவங்க கைக்கு ப்ராஜெக்ட்ஸ் ஜாஸ்தி வரலன்னா ஷேர் மார்க்கெட்ஸ்ல இவங்களோட வேல்யூஸ் எல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? கீழே விழ ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன்ஸ். ஏற்கனவே விப்ரோ, HCL இவங்க எல்லாரோட ஷேர்ஸும் விழ ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு யூ ஹேட் அ நியூஸ் ஆன் பிசினஸ் ஸ்டாண்டர்ட். சரியா? சோ அப்ப இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான் இப்போதைக்கு இவர் வந்துட்டு கிரியேட் பண்ணிருக்காரு. இன்னும் வந்துட்டு எதை பத்தி பேசிட்டு இருக்காருன்னா, இன்னும் ப்ரொடெக்ஷனிஸ்ட் பாலிசி, யூஎஸ்குள்ள இருக்கக்கூடியவங்க வந்துட்டு வேலை பார்க்கறவங்க அமெரிக்கன்ஸா மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இந்த பர்ட்டிகுலர் எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வெளியில வந்ததுக்கு அப்புறமாட்டி இந்தியாவோட நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் சாஃப்ட்வேர் அண்ட் சர்வீஸ் கம்பெனிஸ் நாஸ்காம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்துட்டு ஃபாரின் ஒர்க்கர்ஸை வந்துட்டு நாங்க ஹையர் பண்றோம் அப்படிங்கிறது உண்மைதான். ஆனா இவர் எடுத்திருக்க இந்த டெசிஷன்ஸ் வந்துட்டு எதை மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவையில்லாத நிறைய மிஸ்பெர்செப்ஷனும் மிஸ்இன்ஃபர்மேஷனும் எவால்வ் ஆயிருந்திருக்கு. இவர் வந்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா,
கம்ப்ளீட்டா அமெரிக்கன் இன்ட்ரெஸ்ட மட்டுமே பாக்குறாரு. சோ அதனால கான்ட்ராக்டா இருக்கட்டும், சப் கான்ட்ராக்டர்ஸா இருக்கட்டும், ஏற்கனவே வெளிநாட்டுக்கு குடுக்கறதுல அவருக்கு ரொம்ப பெருசா விருப்பம் இல்ல. சோ அப்ப வேற என்ன கம்பெனிஸ் வாங்கிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டிசிஎஸ் வாங்கி சிடிஎஸ் வந்துட்டு வாங்கிப்பாங்க. பிகாஸ் சிடிஎஸ் இஸ் அன் யுஎஸ் பேஸ்டு கம்பெனி. அப்ப ப்ராஜெக்ட்ஸ் யாருக்கு போகலாம்? சிடிஎஸ்க்கு போகலாமா? பேஸ் தான் வந்துட்டு என்ன இருக்கக்கூடாது? இன்னொரு கண்ட்ரில இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப டிசிஎஸ்க்கு அடி விழும், ஹெச்சிஎல்க்கு அடி விழும், விப்ரோக்கு அடி விழும் அப்படிங்கிற மாதிரியான சிச்சுவேஷன். இத சொல்லும்போது வேற என்ன கிரிட்டிசிசம் சொல்றாங்கன்னா, யுஎஸ்ல சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்ஜினியரிங், மேனேஜ்மெண்ட் இந்த ஸ்டெம் அப்படிங்கறதுல நிறைய ஸ்கில்ஸ் வந்துட்டு ஷார்டேஜா இருக்கு. இந்த ஷார்டேஜ வந்துட்டு நாங்க மீட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் we are coming out with this non-immigrant visas. இந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது. அப்ப யூஎஸ் இப்போதைக்கு அவங்களோட எக்கனாமி வந்துட்டு ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. இந்த எக்கனாமியை ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னா எஃபிஷியன்டா கிரிட்டிக்கல் டேலண்ட் இருக்கக்கூடிய பீப்புள் தான் இதுல ஒர்க் பண்ணும். அப்பதான் ரெக்கவரி ஃபேஸ் வந்துட்டு பாசிட்டிவா இருக்கும். ஏற்கனவே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், கம்ப்யூட்டர் ஆக்குபேஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா யூஎஸ்ல டிக்ளைனிங் ட்ரெண்ட்ல தான் வந்துட்டு இருக்கு. ஆஃப்டர் இயர் ஜான்வரி இந்த வருஷத்துல ஐடில இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுங்கிறது டிக்ளைனிங். ஆனா மத்த செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ தான் கிரேட்டரா இருக்கு. இந்த H1B விசாவை யார் ஜாஸ்தியா யூஸ் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் தான் ஜாஸ்தியா யூஸ். இதை பேஸ் பண்ணி ஒரு எடிட்டோரியலும் இருக்கு. இதுல வந்துட்டு எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரியான வார்த்தை தான். ஆனா இல்ல இந்த particular statement is alone important. So Indian nationals tend to be granted 60 to 70% or more visas in this category. அப்ப 60 to 70% of H1B visas யார் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இந்தியன் ஐடி செக்டர்ஸ்ல இருக்கக்கூடியவங்க தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரியான எஃபெக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி ஐடி செக்டர்ல ஒரு ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சதோ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் இருக்கக்கூடிய பைலேட்ரல் எக்கனாமிக் ஸ்பேசஸ்ல இது சில ரிப்பிள்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிளஸ் ஜூன் 23 H1B விசா பேன் பண்ண மாதிரி ஏப்ரல் 2020 அன்னைக்கு என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நாங்க இப்போதைக்கு கிரீன் கார்டு இஷ்யூ பண்றதை நாங்க ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காரு. அப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ ஜாஸ்தியா இருக்கு. ஆனா தேவையான ஸ்கில் ஷார்டேஜா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெக்கவரி வில் பிகம் அஸ் அ ப்ராப்ளம். பிளஸ் யூஎஸ் ஏற்கனவே இந்த மாதிரி போலரைசேஷன் நிறைய பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்ஸ்ல பண்ணிருந்தாலும் இப்ப கடைசி 4 வருஷம் பண்றது ரொம்ப எக்ஸாஜுரேட்டட் லெவல்ல இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லிருக்காங்க. The next article that we will read is language of unity அப்படின்னு சொல்லிட்டு இதை எது கடியில படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, GS பேப்பர் 2ல எஜுகேஷன் அப்படிங்கிறது கடியில படிக்கணும். இது எதை பத்தி பேசிருக்காங்கன்னா, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல வந்துட்டு எதை பத்தி சொல்லியிருந்தாங்கன்னா, we are supporting 3 language formula. 3 languageனா ஒரு குழந்தை 3 லாங்குவேஜ் படிக்கணும் அப்படிங்கிறது. இந்த 3 லாங்குவேஜ் படிக்கணுங்கிறதுல ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிறது அவங்களோட தாய்மொழி. தமிழா இருந்தா நம்ம தமிழ் படிப்போம், தெலுங்கா இருந்தா தெலுங்கு படிப்பாங்க. செகண்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வரக்கூடிய சிச்சுவேஷன்ல தான், செகண்ட் அண்ட் தேர்ட் லாங்குவேஜ் அப்படின்னு வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இந்த பிரிவினையே என்ன ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிக்குது. when it comes to second language, இந்தியால நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டாங்கன்னா அவங்களோட தாய்மொழியே என்னவாயிடுது? ஹிந்தி ஆயிடுது. அப்ப இவங்க இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் லாங்குவேஜஸ்ல யூ ஹாவ் டு ரீட் இங்கிலீஷ். அப்படி இல்லையா நீங்க ஏதாச்சும் ஒரு மாடர்ன் லாங்குவேஜ் வந்துட்டு படிக்கணும். அது சவுத் இந்தியன் லாங்குவேஜஸா இருக்கணும் அப்படின்னு. ஆனா மேக்சிமம் எடுக்கக்கூடியது சான்ஸ்கிரிட்டா எடுக்கிறாங்க. வேற சவுத் இந்தியா எடுத்துக்கும் போது நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட லாங்குவேஜ் படிப்போம், செகண்ட் இங்கிலீஷ் படிப்போம். அப்படி இல்ல அப்படின்னா the third language will be ஹிந்தி அப்படின்னு இவங்களா ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க. அப்ப தமிழ்நாடு பீப்புள் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, என்ன லாங்குவேஜ் படிக்கணுங்கிறத நாங்க டிசைட் பண்ணிக்கிறோம். ஸோ எங்களால வந்துட்டு இந்த 3 லாங்குவேஜ் இது நீங்க கம்பல்சரியா ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு சொல்றது எங்க மேல கம்பல்ஷனா எதையோ ஒண்ணு திணிக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால தமிழ்நாடு இஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் திஸ் 2 லாங்குவேஜ் ஃபார்முலா. இது இப்போன்னு மட்டும் கிடையாது. ஈவன் பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் 1937ல இருந்தே தமிழ்நாடு நிறைய இடத்துல எங்களுக்கு ஹிந்தி இம்போசிஷன் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1985ல அதனாலதான் இந்த ஸ்டேட் வந்துட்டு ஜவஹர் நவ்யோதயா வித்யாலயாஸை நம்ம அலோவ் பண்ணவே இல்லை நம்ம ஸ்டேட்குள்ள. ஏன்னா இந்த ஹிந்தி லாங்குவேஜை அங்க நடத்துவாங்க அப்படிங்கிறதுனால. பிளஸ் இந்த அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் CN அண்ணாதுரை 1968ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, 1968ல தான் we had your national education policy. நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில இந்த ஹிந்தி தான் மீடியமா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா இருந்துட்டு
வந்துட்டு ஆனா ஒரு பாலிசி வைஸ்ல கிறிஸ்டலைஸ் ஆனது அப்படின்னு கேட்டீங்கன்னா 1968ல தான். அப்போதைய சீஃப் மினிஸ்டர் சி.என். அண்ணாதுரை என்ன சொல்லியிருப்பாருன்னா, "See we don't want ஹிந்தி லாங்குவேஜ். அதனால நாங்க 2 லாங்குவேஜ் பாலிசி ஃபாலோ பண்ணிக்கிறோம். we will do with தமிழ் அண்ட் இங்கிலீஷ்" அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இந்த லிபரலைஸ்டு வேர்ல்ட்ல இங்கிலீஷ் இஸ் பிகமிங் லைக் அ குளோபல் லிங்க் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி. ஈவன் when you take கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நம்மளோட ஹிந்தி லாங்குவேஜ் தான் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. பிளஸ் இந்த ஹிந்திய வந்துட்டு என்ன மாதிரி பிகாஸ் we don't have anything called as நேஷனல் லாங்குவேஜ் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப நம்ம நேஷனலா லிங்க் ஆகணும் அப்படின்னா இங்கிலீஷ் மூலியமா தான் பண்ண முடியும். இப்போதே இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல கான்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சதுல இருந்து 15 இயர்ஸ் வரைக்கும் நம்ம இங்கிலீஷ வந்துட்டு கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு நார்தர்ன் ஸ்டேட்ஸும் சதர்ன் ஸ்டேட்டும் கம்யூனிகேட் பண்றதுக்கு அதுதான் ஒரே லாங்குவேஜ். ஆனா கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருந்ததுன்னா 15 இயர்ஸ்க்கு அப்புறமாட்டி இந்த இங்கிலீஷ நம்ம டெர்மினேட் பண்ணும். பிளஸ் ஒருவேளை நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் இல்ல இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுபடி நம்ம இங்கிலீஷையும் கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் 1965 டெர்மினேஷன் ஆறதுக்கு முன்னாடி அபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு போட்டு இங்கிலீஷ் வில் பி கண்டினியூட் அஸ் தி லிங்கிங் லாங்குவேஜ் பிட்வீன் நார்த் இந்தியா அண்ட் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சில பேரு என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழ்நாடுக்கு வந்துட்டு சில கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ். when you take கேரளா கேண்டிடேட்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நம்ம யூபிஎஸ்சி எடுத்துப்போங்க. கேரளா கேண்டிடேட்ஸ் நோ ஹிந்தி. அவங்க வந்துட்டு நார்த் இந்தியாலையும் போய் சஸ்டெயின் பண்ணிப்பாங்க. நம்ம பசங்க நார்த் இந்தியா போனாலே ஒரு மாதிரி இருக்கும். we don't feel comfortable with ஹிந்தி. நம்ம ஏன் அதை ஒரு லாங்குவேஜா பாக்குறது இல்ல? சோ அப்ப கவுண்டர் ஆர்குமெண்ட் வைக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஒரு குழந்தை இன்னும் ஜாஸ்தியா இன்க்ரீஸ் பண்ணும், நேஷனோட லிங்க் பண்ணும். நம்ம மட்டும் வெளியில தெரியற மாதிரி இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன். ஆந்திரா பீப்புள் தே நோ ஹிந்தி, கேரளா பீப்புள் தே ஸ்பீக் ஹிந்தி. ஸோ வாட் கைண்ட் ஆஃப் டிப்ரிவேஷன் இது. தமிழ்நாட்டுல வாலண்டியரா வந்துட்டு படிக்கக்கூடிய லேர்னிங் வந்துட்டு ஜாஸ்தியா இருந்தது அப்படின்னா கூட பட் ஆனா மத்தவங்கள மாதிரி ப்ரிவிலண்டா எல்லாரும் பேச முடிய மாட்டீங்களா? தட் இஸ் லிட்டரலி ஒரு பேக்லாக் மாதிரி டெல்லியில போய் படிக்கணும்னு நினைக்கிறக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாமே. ஸோ தெர் இஸ் அ கவுண்டர் ஆர்குமெண்ட் சேயிங் லைக் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க வந்துட்டு ஒரு புது லாங்குவேஜை கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க டிப்ரைவ் பண்றீங்க. நேஷனல் லெவல்ல வந்துட்டு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு லிங்கேஜ் வந்துட்டு இந்த ஹிந்தி லாங்குவேஜ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அது யாருக்கு டிப்ரைவ் ஆகுது அப்படின்னா தமிழ்நாட்டு ஆளுங்களுக்கு டிப்ரைவ் ஆகுது. அப்ப வாலண்டியரி லேர்னிங்க தமிழ்நாட்டுல ஆனா இந்த சிச்சுவேஷன்ல தமிழ்நாடு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வாலண்டரி லேர்னிங்க வந்துட்டு நாங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்றதே கிடையாது. கடந்த 102 வருஷமா நாங்க தக்ஷிண பாரத் ஹிந்தி பிரக்ஷா சபா சென்னையில தான் பேஸா இருக்கு. அவங்களோட செனட்டரி இயர்ல சொல்லும் போது கூட 73% ஆஃப் த ஆக்டிவ் ஹிந்தி டீச்சர்ஸ் எங்க தான் இருக்காங்க அப்படின்னா சவுத் இந்தியால தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவுட் ஆஃப் நெசசிட்டி தமிழ்நாட்டுல இப்ப நிறைய பேர் ஹிந்தி கத்துக்கிறாங்க. ஒண்ணு நமக்கு வரக்கூடிய லேபர்ஸா இருக்கட்டும், கூர்காவா இருக்கட்டும், இல்ல செக்யூரிட்டி, லிஃப்ட் ஆப்ரேட்டர், இவங்க எல்லாருமே வந்துட்டு பிளஸ் சாப்பாடு கடையில எல்லாம் இப்ப சைனீஸ் ஃபுட்ஸ், நார்த் இந்தியன் ஃபுட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எவ்ரி ஒன் இஸ் ஸ்பீக்கிங். ஸோ அவுட் ஆஃப் நெசசிட்டி ஜாஸ்தி தமிழியன்ஸே இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஹிந்தியில கான்வர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கம்பல்ஷனா நீங்க ஒரு மொழியை திணிக்கும் போதுதான் என்ன ஆகுது, மக்கள் அதை ரெசிஸ்ட் பண்றாங்க. அப்ப இந்தியாவோட ஃபெடரல் நேச்சர் அண்ட் டைவர்சிட்டி என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா அந்தந்த ரீஜனுக்கு தன்னோட லாங்குவேஜ் தான் சுப்ரீம் அப்படிங்கறத வந்துட்டு காமிக்கணும் அப்படிங்கறதுதான். சோ அப்ப என்ன ஒரு கன்க்ளூசிவான சொல்யூஷன் வே ஃபார்வர்டா இருக்கும், இல்ல கன்க்ளூஷன்ல என்ன மாதிரி ஆன்சர் எழுதலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான கொஸ்டின்ஸ் வரும்போது அப்படின்னு கேட்டீங்கன்னா, you have to have the freedom to choose because that is your fundamental right. நீங்க என்ன மொழி படிக்கணுங்கிறத an individual has to choose. நீங்க ஹிந்தி அப்படின்னு சொல்லாம ஸ்கெடியூல் நம்பர் 8ல இருக்கக்கூடிய 22 லாங்குவேஜஸ்ல அந்த குழந்தை என்ன லாங்குவேஜ் வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா it is giving the freedom to the children to learn whether Hindi or not. அப்ப இதே மாதிரி இததான் ஸ்கீம் ஆஃப் ஸ்டடீஸ் பை போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் சொல்லியிருப்பாங்க. give them the freedom to choose. அப்ப இது சண்டையும் என்ன ஆகாது, வராது. தமிழ்நாடு will not oppose it because this will be a win-win situation. ஏன்னா கம்பல்ஷன் பண்ணி நீங்க என்ன பண்ணது கிடையாது, தமிழை இம்போஸ் பண்றது ஹிந்தியை இம்போஸ் பண்றது கிடையாது. So give the freedom of choosing to the children so that அவங்க என்ன லாங்குவேஜ் படிக்கணுமோ அதை படிச்சுக்கலாம். ஆனா இந்த மாதிரி இதுல சில நெகட்டிவிட்டிஸ் இருக்கு. அதனாலதான் இது கவர்மெண்ட் ஜாஸ்தி ப்ரொபோஸ் பண்ண மாட்டாங்க. என்ன நெகட்டிவிட்டி அப்படின்னு இருக்குன்னா, திடீர்னு ஒரு குழந்தை வந்துட்டு ஐ வாண்ட் டு லேர்ன் மராத்தி அப்படின்னு சொல்லிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க.
அந்த மாதிரியான லாங்குவேஜ் வந்துட்டு சொல்லி தரதுக்கான ரிசோர்சஸ் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும் இல்ல டீச்சர்ஸ் அவைலபிலிட்டியா இருக்கட்டும் அது தமிழ்நாட்டுல கிடையாது. சரியா? சோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால தான் அது ஃபீஸபிள் கிடையாதுன்னு அது சொல்றது கிடையாது. பட் இந்த ஃப்ரீடம் டு சாய்ஸ் இருக்கும்போது ஒரு குழந்தை வந்துட்டு we don't want to read ஹிந்தி, I will read some other language அப்படின்னு சொல்லும்போது that becomes a positive note அப்படிங்கிற மாதிரி சான்ஸ்கிரிட் படிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லி படிச்சுக்கலாம். சரியா? So the next article that we will read about is FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது G7 கண்ட்ரிஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம இந்த உலக அளவுல நடக்கக்கூடிய மணி லாண்டரிங் அப்படிங்கிறத நம்ம தடுக்கணும் அப்படின்னு தான் இனிஷியலா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. குளோபலா இருக்கக்கூடிய மணி லாண்டரிங் எப்படி நடந்துட்டு இருக்குங்கிறத வாட்ச் பண்றதுக்காகவும் டெரரிஸ்ட் எப்படி ஃபினான்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காகவும். இந்த மணி லாண்டரிங் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லைக் ஒரு பர்டிகுலர் பர்சன் இருக்கார், இவர் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணி ஒரு 100 கோடியே இவரோட சொத்து அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருக்கு கணக்கு காமிக்கும் போது கம்ப்ளீட்டா வந்துட்டு என்கிட்ட 100 கோடி இருக்கு அப்படின்னு காமிப்பாரு. இவர் வந்துட்டு கணக்கு காமிச்சதுக்கு அப்புறமாட்டி இவர்கிட்ட வந்துட்டு ஆனா கணக்கு காமிக்கிறது எவ்வளவுதான் 100 கோடி தான் காமிக்கிறாரு. ஆனா இவர்கிட்ட இவர் எக்ஸ்ட்ரா வேற வேலையும் பண்றாரு, அடிதடி பண்றாரு, ஏதோ ஸ்மக்லிங், இதனால வந்துட்டு அவருக்கு எக்ஸ்ட்ராவா 200 கோடி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. இத வந்துட்டு யார்கிட்ட காமிக்கல, கவர்மெண்ட் கிட்ட காமிக்கல, which means that this extra 100 crore இருக்குல்ல அது என்னது, பிளாக் மணி. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா நான் வந்துட்டு 80 கோடியை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண போறேன், ஏதோ ஒரு படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்ற ஹீஸ் கோயிங் டு டேக் அ மூவி. அப்ப மூவி எடுக்க போறேன்னா இவரோட சொத்து 100 crores, அதுக்கு டாக்ஸ் கட்டியிருக்காரு. இதுல இருந்து எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாரு, 80 crores he is investing in a movie அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இந்த 80 crore தான் போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகாது. இவர் இதோட அடிஷனலா என்னமோ பண்ணுவாருன்னா இவர் வெஸ்டா வச்சிருக்க 100 கோடியும் சேர்த்து போட்டாருன்னா வெளியில தெரியவா போகுது. அப்ப 180 கோடி என்ன ஆயிடும், மூவி எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படின்னா வெளியில சொல்லக்கூடியது 80 கோடி, ஆனா இங்க என்ன ஆயிடும், ஃபுல்லா அவர் வச்சிருக்க பிளாக் மணி எல்லாத்தையும் போட்டுருவார். அப்ப எல்லா பிளாக் மணியும் போட்டாரு அப்படின்னா ஒருவேளை படம் சூப்பரா ஓடி ப்ராஃபிட் 250 கோடி வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. 250 கோடி மூவில எடுத்துட்டாரு அப்படின்னா அவர் போட்ட முதலீடு 100 plus 80, so which is going to be 180 crores, but see the profit that he has got, and this is completely a white money. இப்படிதான் மணி லாண்டரிங் நடக்கும். சரியா? இத பேங்கிங் டிரான்சாக்ஷன் மூலியமா வேற கண்ட்ரில நம்ம அனுப்பிச்சு சிவாஜி படத்துல காமிக்கிற மாதிரி கூட அதை என்னவா பண்ணிக்கலாம், வெள்ளையாக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனையும் எப்படிலாம் டெரரிஸ்டுக்கு பினான்ஸ் பண்றாங்கிற டிரான்சாக்ஷனையும் பார்க்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் இஸ் யுவர் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஸோ திஸ் இஸ் அன் இன்டர் கவர்மெண்டல் பாடி. எதுக்காக அப்படின்னா இட் இஸ் வாண்டிங் டு பிரிவென்ட் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ். இந்த மாதிரி மணி லாண்டரிங், ஹியூமன் டிராபிகிங் இது பண்ணும், ட்ரக்ஸ் இல்லிசிட்டா ட்ரேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸை ஸ்டாப் பண்ணும், பிகாஸ் திஸ் இஸ் காசிங் ஹார்ம் டு தி சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் அ பாலிசி மேக்கிங் பாடி. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டு இதோட மெஷர்ஸை கேட்கறாங்களோ இவங்க எல்லாருக்கும் நெசசரியான சில பொலிட்டிக்கல் வில் இருக்கணும், நேஷனல் லெவல்ல சில லாஸ் அண்ட் ரெகுலேட்டரி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், இதை ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. பிளஸ் எப்ப இந்த டெரரிஸ்ட் பினான்சிங் எடுக்க ஆரம்பிச்சாங்களோ வேற எதுலயும் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா they started to work on stop funding for weapons on mass destructions. பிளஸ் இவங்க என்னமோ மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னா FATF ஸ்டாண்டர்ட்ஸை ஃபுல்லா எஃபெக்டிவா எல்லா கண்ட்ரியும் ஒத்துக்கிறாங்களா இல்ல ஒத்து போற மாதிரி நடக்கிறாங்களா, கம்ப்ளை பண்றாங்களா இல்லையா அப்படிங்கிற பாப்பாங்க. பிளஸ் ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்ங்கிறது G4 சம்மிட்ல பாரிஸ்ல 1989 ஒரு சம்மிட் நடந்திருக்கும். அதுல தான் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு G7 மெம்பர்ஸ் வந்துட்டு பேசி முடிவெடுத்திருப்பாங்க. பிளஸ் 8 யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அண்ட் 8 அதர் கண்ட்ரீஸ். இந்தியா இஸ் ஆல்சோ மெம்பர் ஆஃப் திஸ் FATF. ஸோ இப்போ என்ன இதுல பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளாக் மணினால இந்தியன் எக்கனாமில எக்கச்சக்க பிரச்சனை இருக்கு. இந்தியன் எக்கனாமின்னு மட்டும் கிடையாது, உலக அளவுல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லயுமே யூ ஹேவ் சர்டன் இம்பாக்ட்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி அவர் 100 கோடி தான் என்கிட்ட சொத்து இருக்கு அப்படின்னு காமிக்கிறாருன்னா மீதிய 100 கோடி அவர் என்ன பண்றதே கிடையாது, காமிக்கிறதே கிடையாது. அப்ப கவர்மெண்ட்டுக்கு என்ன வராது, டாக்ஸ் வராதா? சோ அப்ப லாஸ் ஆஃப் கவர்மெண்ட் ரெவென்யூ டு தி கவர்மெண்ட். அப்ப கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ லாஸ் ஆகும் போது டெவலப்மெண்ட் ப்ராசஸும் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்,
ஸ்லோ டவுன் ஆக ஆரம்பிச்சிரும். எக்கனாமிக் குரோத்தும் அஃபெக்ட் ஆகும். செகண்ட், இந்த டாக்ஸ் வாங்குறதுக்கான ரீசனே வந்துட்டு இன்இக்வாலிட்டிஸ வந்துட்டு கன்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆனா இப்ப என்ன ஆக ஆரம்பிச்சிரு, இவர் பணத்தை காமிக்காம விடக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல இவர் என்ன பண்ண டாக்ஸ் கட்ட மாட்டாரு. அப்ப கவர்மெண்ட் நிறைய பண்ணல அப்படின்னா புவர் வில் கெட் லிட்டரலி சோ மச் ஆஃப் புவர் அப்படின்னு. ஸோ நிறைய இடத்துல மிஸ்கன்ஃபர்மேஷன்ஸ் நடக்கும். பிளஸ் லாஸ் ஆஃப் டாக்ஸஸ் வந்துட்டு ஜாஸ்தியா நடக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெவென்யூ வர்றது கம்மியாயிடும். அப்ப கவர்மெண்ட்டுக்கு என்ன ஆகுது, ப்ரெஷர் ஆகுது, தனக்கு வருமானம் வரலைங்கிறது. அப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணும், டெபிசிட்டை மீட் பண்றதுக்கு கடன் வெளியில வாங்குற மாதிரி இருக்கும். தட் வில் லிட்டரலி அஃபெக்ட் தி growth. பிளஸ் இந்த இல்லீகல் மணினால இல்லீகலா நிறைய சர்வீசஸ், ஹியூமன் டிராபிகிங், டெரரிஸ்டுக்கு ஃபினான்ஸ் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் கண்ட்ரியோட செக்யூரிட்டியை வந்துட்டு த்ரெட்டன் பண்ற மாதிரி. பிளஸ் இந்த பிளாக் மணி எப்ப மார்க்கெட்டை விட்டு வெளியில போகுதோ அமௌண்ட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி ஆகுது. பிளஸ் திஸ் வில் லீட் டு அன் இன்ஃபிளேஷன். எப்படி போகுது, யார்கிட்ட போகுது அப்படின்னு தெரியாம போது இட் வில் லீட் டு இன்ஃபிளேஷன். ஸோ அதை வந்துட்டு அப்போதைய மானிட்டரி அத்தாரிட்டிஸ் ரொம்ப பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. திடீர்னு விலைவாசி ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்கும். இப்போதைய கரண்ட் அஃபேர்ஸ்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா FATF ஓட மீட்டிங் வந்துட்டு அக்டோபர்ல வந்துட்டு நடக்க போகுது. அப்ப இந்தியா வந்துட்டு பாகிஸ்தான் என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல இன்னும் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க. ஏன்னா டெரரிஸ்டுக்கு வந்துட்டு ஃபினான்ஸ் பண்றாங்க, டெரரிசம் வந்துட்டு டெரரிஸ்டுக்கு வந்துட்டு ரொம்ப அகெயின்ஸ்டா எந்த ஒரு மெஷர்ஸ் எடுக்கிறாங்க. நிறைய டெரரிஸ்டுக்கு பாகிஸ்தான் வந்துட்டு ஒரு சேஃப் ஹேவன் மாதிரி இருக்கக்கூடிய இடம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் பாகிஸ்தானி வந்துட்டு என்னென்ன மாதிரியான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, என்ன மாதிரியான மெஷர்ஸ் கொண்டு வராங்க இந்த டெரரிஸ்ட வந்துட்டு டிஸ்மேண்டில் பண்றதுக்கு அப்படிங்கறத பத்தி ரொம்ப பெருசா இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்க கொடுக்க மாட்டாங்க. பிளஸ் எதெல்லாம் ஹைலைட் பண்ண போறாங்க அப்படின்னா புல்வாமா அட்டாக் February 2019 நடந்த அட்டாக் 40 CRPF பர்சன்ஸ் வந்துட்டு இறந்து போயிருப்பாங்க. பிளஸ் அதே இதை பத்தி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி வந்துட்டு ஜெய்ஷி முகமது வந்துட்டு தான் இந்த லாஜிஸ்டிக் சப்போர்ட், ஷெல்டர் இது எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி அவர் வந்துட்டு அரெஸ்டும் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை ஹைலைட் பண்ண போறாங்க. பிளஸ் 26/11 மும்பை அட்டாக்ஸை பத்தி சொல்ல போறாங்க. பிளஸ் டேனியல் பெர்ல் மர்டர் கேசஸையும் கோட் பண்ண போறாங்க. அண்ட் US இஸ் வெரி கான்சென்ட்ரேட்டட் ஓவர் திஸ் டேனியல் பெர்ல் மர்டர் கேஸ். இது யார் இவர் டேனியல் பெர்ல் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூஎஸ்ல இருக்கக்கூடிய வால் ஸ்ட்ரீட் ஜேர்னலோட ஒன் ஆஃப் தி ஜேர்னலிஸ்ட். இவரை பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் கிட்னாப் பண்ணி அவரை தலையை வந்துட்டு வெட்டி எடுத்திருந்திருப்பாங்க. அப்ப யூஎஸ் வந்துட்டு கம்ப்ளீட்டா அந்த அக்யூஸ்ட் யாரோ அவங்கள நீங்க வந்துட்டு ஜஸ்டிஸ்க்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸோட பிரஷனால ஜஸ்டிஸ்க்கும் கொண்டு வந்து 18 வருஷத்துக்கு முன்னாடி அகமது ஒமர் சயித் ஷேக் அப்படிங்கிறவரும் பிளஸ் 4 பேர், இவங்க 4 பேரையும் கன்விக்ட் பண்ணியிருப்பாங்க டெத் சென்டென்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா டெத் சென்டென்ஸை ஒழுங்கா ப்ராமல்கேட் பண்ணிருக்க மாட்டாங்க. April 2 அன்னைக்கு சிந்தோட ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கோம்னா, நான் டெத் சென்டென்ஸ் வந்துட்டு 7 years ஆஃப் ஜெயில்னு நாங்க ரெடியூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 7 years ஆஃப் ஜெயில் அப்படின்னு ரெடியூஸ் பண்றாங்க அப்படின்னா இவங்களை இப்போதைக்கு என்ன பண்ணிட்டோம், ஃப்ரீ பண்ணி விட்டுட்டோம் அப்படிங்கிற. ஸோ அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும்போது டெரரிஸ்டிங் ஃபினான்சிங்கா இருக்கட்டும், இல்ல டெரரிஸ்டுக்கு நீங்க சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கவர்மெண்ட் நடக்குது அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இந்த FATF என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸ லிஸ்ட் அப்படின்னு சொல்லி 2 லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஒன்னு கிரே லிஸ்ட், இன்னொன்னு பிளாக் லிஸ்ட். இதுல அவங்கள கோட் பண்ணிடுவாங்க. இதுல கோட் பண்ணாங்கன்னா என்ன பிரச்சனை நடக்கும்னு பாருங்க. பிளாக் லிஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துட்டு கோஆப்ரேட், டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட்டா எடுக்கணுங்கிறதுக்கு கோஆப்ரேட் பண்ணாம இருக்காங்களோ அவங்கள பிளாக் லிஸ்ட்ல போடுவாங்க. ஏன்னா அவங்க டெரர் ஃபண்டிங்க்கு சப்போர்ட் பண்றாங்க, மணி லாண்டரிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப ஒவ்வொரு தடவையும் இந்த பிளாக் லிஸ்டா இருக்கட்டும், கிரே லிஸ்டா இருக்கட்டும், இதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆஸ் ஆஃப் நோ நார்த் கொரியாவும் ஈரானும் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிளாக் லிஸ்ட்ல இருக்கு. வெரஸ் when it comes to கிரே லிஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது they are safe havens, அவங்கள பத்திரமா வச்சிருக்காங்க, டெரரிஸ்ட் பினான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது அவங்களுக்கு ஒரு வார்னிங் மாதிரி, நீங்க எப்ப வேணாலும் எதுக்கு போகலாம், பிளாக் லிஸ்டுக்கு போகலாம். சரி, அப்ப இந்த கிரே லிஸ்ட்ல போட்டாங்க அப்படின்னா, ஏன்னா பாகிஸ்தான் இப்ப வரைக்கும் கிரே லிஸ்ட்ல தான் இருக்கு. இந்த கிரே லிஸ்ட்ல போட்டாங்க அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்ட்ரினால IMF, வேர்ல்ட் பேங்க், ADB இந்த மாதிரி பேங்க்ஸ் கிட்ட இருந்து கடன் வாங்க முடியாது. எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் வந்துட்டு இவங்க மேல ஜாஸ்தியா வரும். ரொம்ப பெருசா இன்டர்நேஷனல் ட்ரேட் வச்சுக்க மாட்டாங்க. யார் யாரெல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பாகிஸ்தான்ல பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்னென்ன மாதிரியான ஃபண்டிங் ஒரு கண்ட்ரிக்குள்ள வருதுங்கிறத கம்ப்ளீட்டா எல்லாரும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போது என்ன பண்ண மாட்டாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி வராது. ஸோ இன்டர்நேஷனல் லெவல்ல இது ஒரு
பாய்காட் ஆயிடும். பாகிஸ்தான் ஏற்கனவே எக்கனாமிக்கல் வைஸ் தே ஆர் நாட் குட் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அவங்களோட எக்கனாமியை ஜாஸ்தியா இன்னும் என்னதான் பண்ணும், புல் டவுன் தான் பண்ணும் அப்படிங்கிறாங்க. The next article that we'll speak is 24 million may drop out of schools due to pandemic அப்படின்னு சொல்லிட்டு GS நம்பர் பேப்பர் 2ல இந்த டாபிக் அடியில படிச்சுக்கோங்க. சோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய பேண்டமிக் சிச்சுவேஷனால எக்கனாமிக் வைஸ் நிறைய பேருக்கு வேலை இல்லாம போயிடுச்சு. அப்ப வேலை இல்லை அப்படிங்கிற சிச்சுவேஷன்ஸ் பிளஸ் நிறைய ப்ரெஷர்ஸ்னால நிறைய சில்ட்ரன்ஸ் வந்துட்டு எஜுகேஷனை விட்டு வெளியில வர்றதுக்கான சான்சஸ் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுலயுமே எந்த கண்ட்ரீஸ்ல ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்றாங்கன்னா, poor countries கிட்டத்தட்ட 86% of the children will be out of school in poor countries when compared to 20% of the children. யுனெஸ்கோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் டிராப் அவுட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் டிராப் அவுட் ஆறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட் டு தி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆக்சஸ் இல்லை அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. எக்கனாமிக் இம்பாக்ட்னால மட்டுமே, அவங்க குடும்பத்தினால நிறைய இது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டுமே வெளியில வர ஆரம்பிச்சிருவாங்க. இதுலயுமே டிராப் அவுட் யாருக்கு ஜாஸ்தியா இருக்கும்னா, கேர்ள்ஸுக்கும் யங் விமனுக்கும் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஒருவேளை இவங்க நிறைய டிராப் அவுட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சீக்கிரமா சைல்ட் மேரேஜஸ் பண்ணி வச்சிருவாங்க. இயர்லி பிரெக்னன்சிஸ் இருக்கும். ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் ஜாஸ்தியாகும். இந்தியா எவ்வளவோ முன்னேற்றம் பண்ணிட்டு வராங்க. இவங்க எல்லாரையும் படிக்க கூட்டிட்டு வரணும், சைல்டு மேரேஜ் இருக்கக்கூடாது, பிரெக்னன்சிஸ் இயர்லியா இருக்கக்கூடாதுங்கிறது. இது எல்லாமே நம்ம இது வரைக்கும் என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி வச்சிருக்கோமோ எல்லாத்தையுமே புல் பேக் பண்ற மாதிரி. பிளஸ் வேற என்னமோ சொல்றாங்க அப்படின்னா, இவ்வளவு மாசம் ஸ்கூலை விட்டு வெளில இருந்தா அவங்களோட ஃபவுண்டேஷனல் லாஸ் அப்படிங்கிற சிலது பேஸ்னு ஒரு குழந்தைக்கு இருக்கும். அந்த குழந்தையோட காக்னேட்டிவ் ஸ்கில்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்பேன் அப்பதான் ஜாஸ்தி வளர ஆரம்பிக்கும். அது எல்லாமே லூஸ் ஆகுற மாதிரியான சிச்சுவேஷன். பிளஸ் there is a particular program which is called as Program for International Student Assessment, PISA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் இந்த அசஸ்மெண்ட் எதுக்காக பண்றாங்கன்னா, OECD ஆர்கனைசேஷன் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இது வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரீஸ். இவங்க யுனைடெட் நேஷன்ஸ்ல இருக்கக்கூடிய நேஷனல் சென்டர் ஃபார் எஜுகேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட சேர்ந்து 3 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ப்ரோக்ராம் நடத்துவாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல 15 வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்களோட ரீடிங் ஸ்கில் எப்படி இருக்கு, மேத்தமேட்டிக்ஸ் எப்படி இருக்கு, சயின்ஸ் எப்படி இருக்குன்னு 2000 ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் 2009 வரைக்கும் இந்தியா பார்ட்டிசிபேட்டட். இந்தியா 2009ல 74 கண்ட்ரிஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதுல இந்தியா வாங்கியிருந்த ரேங்க் 72. அப்ப 72 ரேங்க் வாங்கியிருக்காங்கும் போது இட் சேஸ் தட் இந்தியால இருக்கக்கூடிய குழந்தைங்களோட ரீடிங், மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கில், லிட்ரஸி எல்லாமே ரொம்ப பெருசா மத்த கண்ட்ரிஸோட கம்பீட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போதைய காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நிறைய கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் போர்ஷனா இருந்தது, திஸ் இஸ் அப்ஸ்ட்ரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்தியா இந்த PISA பங்கெடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2016ல NDA கவர்மெண்ட் 2 பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமாட்டி நம்ம ஏன் இதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி we'll take part again அப்படின்னு சொல்லிட்டு 2009ல ஃபைல் பண்ணியிருப்பாங்க. நாங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றோம்னா, ஆனா டெட்லைன் மீறதுனால 2019ல நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. இந்தியா இஸ் ப்ரிப்பேரிங் டு பார்ட்டிசிபேட் இன் 2021ல பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஓவராலா என்ன டெவலப்மெண்ட் கொண்டு வரும் அப்படிங்கறது ஏன்னா யுனிவர்சல் எஜுகேஷன் 6ல இருந்து 14 இயர்ஸ் வரைக்கும் அப்படிங்கிறது இப்போதைய ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட். அப்ப உலக அளவுல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்க்குமே ஒரு எலிமெண்டரி எஜுகேஷன்ங்கிறது 15 வயசுக்குள்ள முடிஞ்சிடுது. அப்ப 15 வயசுல ஆக்சஸ் பண்ணும் போது அந்த கண்ட்ரில என்ன மாதிரியான குவாலிட்டி எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறது வெளியில தெரிய ஆரம்பிக்குதுங்கிறதுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்றாங்க. இவங்க என்ன சஜஷன் பண்றாங்க அப்படின்னா, நீங்க சீக்கிரம் இதுக்கு ஏதாச்சும் ஒரு ரெமிடியேஷன் பண்ணணும். ஏன்னா ஒரு குழந்தை தன்னோட லேர்னிங்கை கிட்டத்தட்ட 3 மாசம் கம்ப்ளீட்டா ஸ்கூல் க்ளோஸ் பண்ணிருக்கனால கைவிடுறாங்க. அதுவுமே ஒரு 3வது படிக்கக்கூடிய குழந்தை கைவிடுது அப்படின்னா, அந்த குழந்தை 10th வரும்போது 72% ஆஃப் தி சில்ட்ரன்ஸ் கிரேட் 10 அப்போதையே வரும்போது ஒண்ணு ஸ்கூலை விட்டு வெளியில போயிடுவாங்க, இல்ல அவங்க ஸ்கூல்ல இருந்து எதையுமே ப்ராப்பரா கத்துக்க மாட்டாங்க அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்றாங்க. The next article that we will read is application of permanent commission is sought அப்படின்னு சொல்லிட்டு permanent commission ஆர்மில வந்துட்டு permanent commissionக்கு அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. இது பேப்பர் நம்பர் 1ல நீங்க issues related to womenலயும் படிக்கலாம். பேப்பர் நம்பர் 3ல various security forces and agencies and their mandate அதுக்கடியிலையும் படிக்கலாம். சரி, அப்ப இதுல என்ன அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, இது வரைக்கும் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன், அதாவது ஒரு விமன் ஆபீசர் அப்படின்னு எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் சர்வீசஸ்க்கு மட்டும்தான்
ஒர்க் பண்ணுவாங்க 10 இயர்ஸ் 14 இயர்ஸ் அவங்கள பெர்மனன்ட் மெம்பர்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பெர்மனன்ட் கமிஷன், ரிட்டையர்மெண்ட், பென்ஷன் இதுல எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு என்ன மாதிரியான ஜட்மெண்ட் கொடுத்திருப்பாங்கன்னா, விமனை வந்துட்டு நீங்க டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஒரு மென்னுக்கு என்ன மாரியான பெர்மனன்ட் கமிஷன் அவங்க பெர்மனன்ட்டா இருப்பாங்க. அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பென்ஷன்ஸா இருக்கட்டும், அவங்க என்ன மாரியான ஜாப் ப்ரொஃபைல்ல வொர்க் பண்றாங்களா இருக்கட்டும், அது இன் பார் வித் மென் அப்படிங்கிற மாரி இருக்கணும். சில செக்டார்ஸ மட்டும் தான் ஆர்மில ஓப்பன் பண்ணியிருக்காங்க விமென்க்கு. அதுல நீங்க பெர்மனன்ட் கமிஷனா அவங்கள பெர்மனன்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு இவங்கள பெர்மனன்ட் கமிஷனுக்கு கொண்டு வரதுக்காக சில ஸ்பெஷல் செலக்ஷன்ஸ் போர்டு நடக்க போகுது. இந்த விமென்ஸ ஸ்கிரீன் பண்றதுக்காக. சோ யார் யாரெல்லாம் ஆர்மில ஜாயின் பண்ணியிருந்தாங்களோ த்ரூ விமென் ஸ்பெஷல் என்ட்ரி ஸ்கீமா இருக்கட்டும், இல்ல ஷார்ட் சர்வீஸ் விமனா இருக்கட்டும், எவ்ரி ஒன் வில் பி பீயிங் கன்சிடர்ட் இன் திஸ். கோர்ட் வந்துட்டு இதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு கோர்ட் கிட்ட சொல்லும் போது லைக் 14 வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் நாங்க பெர்மனன்ட் கமிஷன் ஆக்கிறோம். அப்ப 14 இயர்ஸ்க்கு மேல யார் யாரெல்லாம் சர்வீஸ் வச்சிருக்காங்களோ அவங்கள பெர்மனன்ட் கமிஷன் ஆக்க முடியாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த எத்தனை வருஷம் சர்வீஸ்ங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது. எனி ஒன் ஹூ இஸ் எலிஜிபிள், நீங்க கொடுக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன்ஸ்ல எனி ஒன் ஹூ இஸ் எலிஜிபிள் ஹேஸ் டு பி ப்ரொமோட்டட் டு பெர்மனன்ட் கமிஷன். அப்ப பெர்மனன்ட் கமிஷனுக்கு இது பண்றாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பெட்டாலியனையே நீங்க என்ன பண்ணலாம், ஹெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பொசிஷன். யூ வில் கோ ஹையர் ரேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி, விமென் கர்னல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வரலாம். சோ அப்ப கவர்மெண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி என்ன இஷ்யூ பண்ணிருக்காங்கன்னா, சாங்ஷன் லெட்டர் வந்துட்டு இஷ்யூ பண்ணிருக்காங்க. இந்த ஆபீசர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ண பெர்மனன்ட் கமிஷன் கொடுக்கணும். என்னென்ன மாதிரியான செக்டார்ஸ் ஆர்மில அப்படின்னா, ஆர்மி ஏர் டிஃபென்ஸ், சிக்னல் என்ஜினியர்ஸ், ஆர்மி ஏவியேஷன்ல, ஆர்மி சர்வீஸ் கார்ப்ஸ், ஆர்மி ஆர்டினன்ஸ்ல, அட்வொகேட் ஜெனரல் அண்ட் எஜுகேஷன் கார்ப்ஸ் எல்லாத்துலயும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் காம்பேட்லயும் சில இடத்துல ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் தட் வில் ரீட் இஸ் இந்தியா லுக்ஸ் டு ஸ்கிரீன் ஃபார் ரீரூட்டட் சைனீஸ் குட்ஸ். இதை நீங்க படிக்கும் போது ஜெனரல் ஸ்டடிஸ் 2 பேப்பர்ல இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஷிப்ல படிக்கலாம். ஸோ சவுத் ஈஸ்ட் இந்தியா ஆர் சவுத் ஈஸ்ட் ஏஷியா அப்படின்னு சொல்லும் போது எதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, தாய்லாந்து, மலேசியா, பர்மா, லயோஸ், கம்போடியா, வியட்நாம் இந்த எல்லா கண்ட்ரீஸுமே சைனா கிட்ட இருந்து கூட்ஸ் இம்போர்ட் பண்ணுவாங்கங்க. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், யார் யாரெல்லாம் நமக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வராங்களோ பார்டர் கண்ட்ரீஸ்ல ஆட்டோமேட்டிக் ரூட் வழியா உள்ள கொண்டு வர முடியாது. பிளஸ் நம்ம சைனாவோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் கிடையாது. ஆனா இந்த கண்ட்ரீஸோட we are having ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். அப்ப நீங்க வந்துட்டு இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சைனால இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி அதுல சில வேல்யூ அடிஷனை நீங்க பண்ணி நீங்க திருப்பி இந்தியாக்கே கொண்டு வரீங்கன்னா அது யாரோட ப்ராடக்ட் மாதிரி தான், சைனாவோட ப்ராடக்ட் மாதிரி தான். ஸோ அதனால என்ன மாதிரியான மெஷர்ஸ் இதை ப்ரிவென்ட் பண்ணும் அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எதுக்காக பண்றாங்கன்னா, ஒன்னு சைனாவோட நல்ல ரிலேஷன்ஷிப் இல்ல, செகண்ட் செல்ஃப் ரிலையன்ஸை ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அப்ப இந்தியா என்னென்ன மாதிரியான பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். எங்க கண்ட்ரிக்குள்ள வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை குவாலிட்டியா மட்டும்தான் இருக்கணும். நாங்க எவ்வளவு குவான்டிட்டி கொண்டு வரணுங்கிறதையும் நாங்க தான் சொல்லுவோம். பிளஸ் நிறைய டிஸ்க்ளோஷர் நார்ம்ஸ் வந்து ஸ்ட்ரிஞ்சென்ட்டா கொடுக்க ஆரம்பிப்போம். அதாவது எந்த கண்ட்ரில இருந்து வருது, உங்க கண்ட்ரில இருந்து தான் உங்க கண்ட்ரில நீங்க இந்த ப்ராடக்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா இந்த ப்ராடக்ட் பண்றதுக்கு தேவையான பேஸ் எந்த கண்ட்ரில இருந்து வந்தது. சோ the move mainly targets import of the base materials. நீங்க பேஸ் மெட்டீரியல்ஸ் எங்க இருந்து வாங்குனீங்க, எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், லேப்டாப்புக்குன்னு சவுத் ஏசியால இருந்து வருது அப்படின்னா நீங்க அதுக்கான எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் எங்க வாங்குனீங்க, மொபைல் போன்ஸ்க்கு எலக்ட்ரிக் காம்பனன்ட்ஸ் எங்க வாங்குனீங்க, ஃபர்னிச்சருக்கு எங்க வாங்குனீங்க, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பேசிக் காம்பனன்ட்ஸ் எங்க வாங்குனீங்கிற வரைக்கும் வில் கெட் டு நோ அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், ஏன்னா எவ்வளவுதான் டியூட்டிஸ் போட்டாலும் இது ரொம்ப பெருசா இம்பாக்ட் கிரியேட் பண்றது கிடையாது. அதனால நம்ம குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். இன் ஆர்டர் டு மேக் ஷுர் தட் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணி சைனீஸ் குட்ஸ் இந்தியாக்குள்ள வராத மாதிரி. பிளஸ் இந்த வேல்யூ அடிஷன் வந்துட்டு நீங்க எவ்வளவு வேல்யூ ஆட் பண்றீங்களோ அது 20%ல இருந்து நாங்க எவ்வளவுக்கு இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா 40%க்கு இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. The next article that we will speak is entire B2C online sector to come within the new consumer law ambit Consumer Protection Act 2019 அப்படிங்கிற ஒரு புது ஆக்ட் வந்திருக்கு. ஏற்கனவே நம்ம அதை பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அப்ப இதை எதுக்கு அடியில படிக்கணும்னா, ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் டு கவர்மெண்ட் பாலிசிஸ், இன்டர்வென்ஷன்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டிங் டு டெவலப்மெண்ட்டுக்கு அடியில படிக்கணும். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூ கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் காமர்ஸை பத்தி ஜாஸ்தியா பேச. ஆனா காமர்ஸ்ல வந்துட்டு ஃபேஸ்புக் மூலியமாவும் சில பேர் சில பொருள் எல்லாம் விற்கிறாங்கல்ல, சாரீஸ் விற்கிறாங்க, ட்ரெஸ் விற்கிறாங்க, டெரகோட்டா வச்சு செயின்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இது விற்கிறாங்க. அப்ப சின்ன சின்ன ஆட்களும் என்ன பண்றாங்க, ஆன்லைன் மூலியமா பிசினஸ் பண்றாங்க. அப்ப இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்
பெரிய பெரிய கம்பெனிஸ் லைக் அமேசான், Flipkartக்கு மட்டும் தான், நம்மள மாரி ஸ்மால் பிசினஸ்க்குலாம் இது கிடையாது அப்படிங்கிற மாரியான ஒரு மிஸ்கன்சம்ஷன் இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல் வந்து பேசுறாங்க. இந்த பிங்கிறது பிசினஸ், சிங்கிறது கன்சியூமர். நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, டைரக்டா பொருள் யாருக்கு தான் போகுது? கன்சியூமருக்கு தான் போகுது அப்படின்னா, அப்போ உங்க ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்கணுமா இல்லையா? சோ அப்ப இந்த ஆம்பிட்டுக்குள்ள அமேசான், Flipkart மட்டும் கிடையாது. irrespective of what is the size, what is the reach, எல்லா மொபைல் பேஸ்டு சர்வீசஸா இருக்கட்டும், இல்ல பிசினஸஸ் நீங்க சோஷியல் மீடியால பண்றீங்களா இருக்கட்டும், எவ்ரிதிங் வில் கம் அண்டர் த பில் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு யாரு சார் பயப்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் யாரெல்லாம் அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ் பண்றாங்களோ, இல்ல மெர்ச்சன்டைஸை வந்துட்டு காப்பி அடிக்கிற மாதிரி பண்றாங்களோ, அவங்க தான் வந்துட்டு இதை பத்தி ஃபீல் பண்ணும். இது யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்சியூமர்ஸ்க்கு வந்துட்டு தான் என்ன பொருள் வாங்குறோங்கிறது மேல ஒரு ரெகுலேஷன் இருக்க மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். பிளஸ் நீங்க என்ன பொருள் விக்கிறீங்களோ அது உங்களோட பிராண்ட் இருக்கும்போது அது உங்களோட பிராண்டோட டிக்னிட்டியையும் என்ஹான்ஸ் பண்ணும். ஸோ இட் இஸ் வின் வின் சிச்சுவேஷன் போத் ஃபார் தி செல்லர் ஆஸ் வெல் ஃபார் தி கன்சியூமர் அப்படிங்கிற மாதிரி. தி நெக்ஸ்ட் ஆர்டிகல் தட் வில் ஸ்பீக் இஸ் ஆல்கஹால் செஸ் ஹர்ட்டிங் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் செஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். செஸ் அப்படிங்கிறது வந்துட்டு டாக்ஸ் ஆன் டாக்ஸ். நீங்க 100 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிளுக்கு. இதுல கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா 10% டாக்ஸ் உங்களோட 100 ரூபாய் சம்பளத்துக்கு. அப்ப நீங்க கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு காசு கட்டுவீங்க? 10 ரூபாய் காசு கட்டுவீங்க. சேலை கவர்மெண்ட் இஸ் சேயிங் I'm going to put a tax which is like செஸ் அப்படின்னு ஒண்ணு போட போறேன். சேல் லைக் எஜுகேஷன் செஸ் அப்படின்னு நாங்க ஒண்ணு போட போறோம் அப்படின்னா, இந்த 10 நீங்க கட்டின டாக்ஸ், இந்த டாக்ஸ்ல 3% நீங்க எஜுகேஷனல் செஸ்ஸா கட்டுங்க அப்படின்னா 3 ரூபாய் என்ன பண்ணுவீங்க? டாக்ஸா கட்டுவீங்க. அப்ப மொத்தமா கவர்மெண்ட்டுக்கு எத்தனை போகும்? 13 ரூபாய் போகும். இதுல 10 ரூபாய் உங்களோட இன்கம்ல இருந்து டைரக்ட் டாக்ஸ். இந்த 3 ரூபாவை சொல்லும் போது இட் இஸ் எஜுகேஷனல் செஸ் அப்படின்னு சொல்றாங்களா? செஸ்ஸுக்கு முன்னாடி எஜுகேஷன் செஸ், காம்பன்சேஷன் செஸ் அப்படிங்கிற மாதிரி, ஆல்கஹால், கோவிட் செஸ், கெலாமிட்டி செஸ், கிருஷ்ணன் கல்யாண் செஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எதுக்காக இந்த பணத்தை யூஸ் பண்றோங்கிறத செஸ்ல சொல்லுவாங்க. இந்த 10 ரூபாயை எதுக்கு வேணாலும் அவங்க கவர்மெண்ட் செலவு பண்ணிக்கலாம். ஆனா இந்த 3 ரூபாய் எடுத்திருக்காங்க பாத்தீங்களா, எஜுகேஷன் செஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அதை எதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னா எஜுகேஷன் செக்டாரை டெவலப் பண்றதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சோ அப்ப இட் இஸ் லெவிட் ஆன் டாக்ஸ். டாக்ஸுக்கு மேல ஒரு டாக்ஸ் போடுறாங்களா, அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வில் பி த சேம் ரேட் ஃபார் எவ்ரி ஒன். அந்த அமௌண்ட் எதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும்? ஸ்பெசிஃபைடு பர்பஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஸ்டேட்ஸுக்கு இதுல இருந்து எந்த விகிதமும் தரமாட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் போடக்கூடிய செஸ் ஸ்டேட்ஸோட ஷேர் பண்ண மாட்டாங்க. செஸ் கலெக்ட் ஆகிறது எல்லாமே எதுக்குள்ள போய் போட்டுடுவாங்க அப்படின்னா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாக்குள்ள போட்டுடுவாங்க. இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால செஸ்ஸுக்குன்னு இருக்கிறத எஜுகேஷன் செஸ் தானே நம்ம பார்த்துக்கணும். அப்ப அது எதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும்? எஜுகேஷன் செக்டாருக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணும். சரி சார், இந்த வருஷம் நாங்க இவ்வளவுதான் யூஸ் பண்ணோம், இவ்வளவுக்கு எங்களுக்கு மிச்சமா இருக்கு, இதை வேற ஏதாச்சும் ப்ராஜெக்ட்டுக்கு போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போட முடியாது. எஜுகேஷன் செஸ்ன்னு ஒண்ணு வாங்குனீங்கன்னா அது எஜுகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அது இந்த வருஷம் மிச்சமா நிறைய காசு இருந்ததுன்னா அது அடுத்த வருஷம் கேரி ஆன் பண்ணிட்டு போயிடுவாங்க. வேற எந்த ப்ராஜெக்ட்டுக்கும் டிவால்வ் பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டேட்ஸ் வந்துட்டு செஸ் போடாங்க. ஸ்டேட்ஸ் வில் ஆல்சோ புட் செஸ். ஃபர்ஸ்ட் கேரளா தான் வந்துட்டு செஸ் போட ஆரம்பிச்சாங்க. 2018ல கேரளா ஃபிளட்ஸ் வந்த போது கெலாமிட்டி செஸ் அப்படின்னு ஒண்ணு ஜிஎஸ்டிக்கு மேல போட ஆரம்பிச்சாங்க. சரி, சோ அப்ப இப்போதைய பேண்டமிக் சிச்சுவேஷனால கவர்மெண்ட், நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா கோவிட் செஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு செஸ் போடுறாங்க. எது மேல அப்படின்னு கேட்டீங்கன்னா லிக்கரு, பீரு, ஸ்பிரிட், வைன் இது மேல போடுறாங்க. சோ அப்ப டாக்ஸ் ரேட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக பொருளோட மதிப்பு என்னாகும்? ஜாஸ்தியாகும். அப்ப பொருளோட மதிப்பு ஜாஸ்தியாகும் போது அதை வாங்குறவர் என்ன பண்ண மாட்டாரு? பொருள் இவ்வளவு விலையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மாட்டாரு. 2 விஷயம் அடிப்படுது. ஒண்ணு, ஒரு லிக்கர் வந்துட்டு 100 ரூபாய் அப்படின்னு வித்துட்டு இருக்காங்க. இப்ப கோவிட் செஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில ஸ்டேட்ஸ் எல்லாம் 50%க்கு மேல டாக்ஸ் போடுறாங்க. 50% டாக்ஸ்னா 150 ரூபாய் கொடுக்கணும். 100 ரூபாய் குடிச்சுனாக குடுத்து நான் குடிச்சிட்டு போயிடுவேன். இப்ப நான் 150 ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் வந்துட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா லோ பிரைஸ், லோ குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நிறைய சோசியல் ஹெல்த் ராம்பிபிகேஷன்ஸ் இருக்கு. பிளஸ் வேற என்னமோ அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா 150 ரூபாய் கொடுத்து நான் இதை வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா நிறைய பேர் வாங்காமையே போயிடுறாங்க. அப்ப வாங்காம போனா கவர்மெண்ட் எதுக்காக இந்த போட்டிருக்காங்க? தனக்கு ரெவென்யூ ஷார்டேஜ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கு, தனக்கு வரக்கூடிய வருமானம் கம்மியா இருக்கு, என்னோட வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக தான் இதே பண்ணாங்க. ஆனா இதை வாங்கக்கூடிய மக்கள் கம்மி ஆயிட்டாங்க அப்படின்னா வரக்கூடிய ரெவென்யூ என்னது?
வரவே ஆகாது அப்படிங்கிறது. ஸோ ஆல்கஹால் செட்ஸ் வந்துட்டு பப்ளிக்க வந்துட்டு ஹர்ட் பண்ணுது, ஸ்டேட்ஸ வந்துட்டு ஹர்ட் பண்ணுது. ஏன்னா அவங்களுக்கு பெருசா என்ன கிடையாது, ரெவென்யூ வர்றது கிடையாது. திஸ் பர்ட்டிகுலர் ஆர்டிக்கிள் இத பத்தின ஆர்டிக்கிளே தான் எக்கனாமிக் டைம்ஸ்ல வந்திருந்தது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்டேட்ஸ் வந்துட்டு நெறைய பேரு கொரோனா செஸ் அப்படின்னு ஒண்ணு லிக்கர் மேல போடுறாங்க. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெவென்யூ டெபிசிட்ட மீட் அவுட் பண்றதுக்கு அப்படிங்கிறதுக்காக. ஆனா இந்த மாரி பிரைஸ் ரைஸ் ஆகும்போது, இந்த ஆல்கஹாலோட சேல் வந்துட்டு என்ன ஆக ஆரம்பிச்சது அப்டின்னா, ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சது அப்டின்னா, கோஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஆல்கஹாலிக் பியூவரேஜ் கம்பெனிஸ் விச் இஸ் தி அபெக்ஸ் பாடி, லிக்கர்ல அபெக்ஸ் பாடி இவங்க தான். இவங்க சொல்றாங்க. இவங்களோட லேட்டஸ்ட் ரிப்போர்ட்ஸ் படி என்னன்னா, நீங்க கோவிட் டாக்ஸ் யார் யாரெல்லாம் 15%ன்னு போட்டிருந்தாங்களோ, அவங்களோட சேல்ஸ் விற்பனையிலேயே 16% என்ன ஆயிடுச்சு? கம்மியாயிடுச்சு. யார் யாரெல்லாம் 50% வந்துட்டு டாக்ஸ்ன்னு போட்டிருந்தாங்களோ, அவங்கட்ட வாங்கக்கூடியதுல சேல் வந்துட்டு எவ்வளவு டிராப் ஆயிடுச்சு? 59% டிராப் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் பீயிங் அ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கான்கர் ஐஏஎஸ். தேங்க்யூ.